நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஓடிஐ மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஃபஸ்ட்டு 2 ஓடிஐ மேட்ச்சுமே இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இது தேர்டு மேட்ச்சு. ரோஹித் சர்மா செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் பல இன்னிங்ஸ்க்கு அப்புறம் பெரிய இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ செகண்ட் ஓடிஐலேயே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, சூரியகுமார் யாதவ் மாதிரியே கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிருக்காரு கேப்டனாக இருந்து அப்படின்னு. அதுக்கு கம்பேக் கொடுக்குற மாதிரி பயங்கரமான ஒரு இன்னிங்ஸு. பட் ஜிஎலுக்கு மஸ்ட்டாக ரோஹித் சர்மாவை கேப்டனாக ட்ரை பண்ணவும் சொல்லியிருப்பேன். நல்லா தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஓகே, February 10 1:30 ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி விராட் கோலி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். T20 செகண்ட் ஓடியில் சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து 100% ஒர்க் ஆச்சு. என்னென்னா நான் எதிர்பார்த்தது சேசிங்கில் ஓரளவுக்கு ஆடிடுவார், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மாட்டுவார்னு பார்த்தா சேசிங்லேயே வந்து அவுட் ஆகிட்டார். அந்த ஆடல் ரசீத்துக்கு எதிராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். ஆடல் ரசீத் பவுல் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டெம் டு ஸ்டெம் கரெக்டான பர்ஃபெக்ட் லைனாக இருந்தாலும் சரி. ஓடிஐ ஃபார்மெட்னு வரப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு. ஸோ பார்ப்போம். லாஸ்ட்டு 2 விக்கெட்டை விட கிரவுண்டை விட நரேந்திர மோடி ஸ்டேடியம் பக்காவான ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கிரவுண்டு எந்த அளவுக்கு க்ளீன் பேட்டிங் ட்ராக்குன்னு. ஆனால் என்னென்னா இங்கே கடைசியாக இந்தியா ஓடி ஆடினது அந்த 2023 வேர்ல்டு ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட தோற்று போன மேட்ச் தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அழகான ஒரு வாய்ப்பு. வின் பண்ணியிருந்தால் பயங்கரமான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா 3 ட்ராஃபி அடிக்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. அப்புறம் T20 வின் பண்ணாங்க. ஸோ அங்கே நடக்க போகுது இப்போ இந்த ஓடிஐ மேட்ச். இங்கிலாந்தை பொறுத்தவரையா அவங்களோட ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான், அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல்லை கான்செப்ட் பண்ணி தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. பட்லரே எதுவுமே ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அவர் வந்து இந்தியன் பிளேயர்ஸை பெருமையாக தான் பேசுகிறாரு. அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு அந்த வின்னிங் இதே இல்லை. சும்மா ப்ளே பண்ணுறாங்க. அடுத்து ஒரு மாதம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடிட்டா அதுக்கப்புறம் 3 மாதம் ஐபிஎல் ஆடிக்கலான்ற கான்செப்டில் தான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கிளியர் கட்டாகவே தெரியுது. அவங்க பேசுகிறதும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, ஜெயிக்கணும்லாம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல. ஓவரால் அவங்களோட ஐபிஎலுக்கு எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் ப்ளே பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறாங்க. அது மட்டும் கிளியராக தெரியுது. 31 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 15 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 16 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 240 ரன் கொடுத்துருக்காங்க. 300 ரன் வந்து கண்டிப்பாக அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். குயிக்காக அடிக்க பார்க்குறாரு. சப்போஸ் ஒரு 30 ரன் அப்புறம் குயிக்காக அடித்தா கூட நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பெரிய இன்னிங்ஸ் மறுபடியும் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சு டீமை செட் பண்ணுங்கள். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை உள்ளே கொண்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். போன மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சாக்கிப் மஹமூதும் அதுக்கப்புறம் ஆக்டின்சன் வந்து ஆடினாங்க. அதிலே தெரிஞ்சிருச்சு ரோஹித் சர்மா வந்து நல்லா ஆடிடுவார்னு. அந்த இதில் தான் நான் ஸ்மால் லீக் டீம்லையுமே ரோஹித் சர்மாவை பிக் பண்ணி கொடுத்தேன். ஆர்ச்சர் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும், அவர் இல்லைன்னா வேறு மாதிரி இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஜேக்கப் பெத்தல் இன்ஜுரி. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கிடையாது, ஐபிஎல்லையும் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டாம் பாண்டமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரில. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக டாம் பாண்டம் எடுத்திருக்காங்க. மேபி ஜேக்கப் பெத்தல் வந்து இன்ஜுரி காரணமாக வெளியே போனதுனால அந்த இடத்துல சாம் கரனை உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீமில். ஸோ பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்தவரையே கண்டிப்பாக டீசெண்டான பேட்டிங் ட்ராக் தான். உதாரணத்துக்கு நீங்கள் டிரைவர்ஸ் ஹெட் எடுத்துக்கோங்க, எப்படி ஆடினார்னு தெரியும். அதேமாரி இனிஷியல் ஸ்விங் இருக்கும். குவாலிட்டியாக ரொம்ப ஹை குவாலிட்டியாக பவுல் பண்ணுற பவுலர்ஸுக்கு மட்டும் ஸ்விங் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடிடுவாங்க ஈஸியாகவே. பேட்டர்ஸுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். நியூட்ரல் ட்ராக் தான், ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ கடைசி 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு ஷோ பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். உங்களுக்கு டிடிஎஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கேஷ் போனஸாக இருக்கப்போ அதை ட்ரேடும் பண்ணிக்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்டாஸ்ட்லேயும் 40 ரூபா 50 ரூபா வரையும் கூட நீங்கள் எவ்வளோ ருபீஸ் கான்டாஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேஷ் போனஸும் கொடுப்பாங்க. வின்னிங்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். சுமாரான டீம் போட்டால் கூட மினிமம் 2-3 கான்டாஸ்ட் வந்து வின் பண்ணிடும். நீங்கள் போட்ட அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான வின்னிங் ப்ரூஃப் தான் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்துட்டு தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா ஆடின ஃபைனல், அதில் 66 ரன் KL ராகுல் ரொட்டேட் பண்ணி அடித்தார். ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸு. விராட் கோலி 54. ஸோ ஒரு ஃபைனல் மேட்ச்சில் 240 ரன்லாம் வந்து ஒரு ரன்னே கிடையாதுன்றதை காமிச்சாங்க. மிச்சல் ஸ்டாருக்கு செம்ம ஸ்பெல்லு, 3 விக்கெட்டு. பேட் கமின்ஸ் 2 விக்கெட். பும்ரா பயங்கரமாக பவுல் பண்ணி பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் முடியல. 2 விக்கெட்டு. டிரைவர்ஸ் கட் துண்டாக கேம் எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சு கொடுத்தாரு. லெபிச்சேன் ஒரு சைடு ரொட்டேட் பண்ணார். ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்கா இதே கிரவுண்டில் ஆடினாங்க. அதில் நபி 2 விக்கெட்டு, கேசவ் மகாராஜ் 2 விக்கெட், கோட்ஸி 4 விக்கெட்டு, ஓமர் ஜாய் 97, வேண்டர்ஸு 76. ஓரளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டாக விராட் கோலி மாதிரி ஆடுறவங்களுக்கு இந்த விக்கெட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக KL ராகுல், விராட் கோலி, அதுக்கப்புறம் மார்னஸ், லெபிச்செயின், வேண்டர்சன்,
முகமது ஜாய் இவங்கலாம் பெரிய ஹிட்டர்ஸ்லாம் இல்லை, எல்லாம் ரொட்டேட்டிங் பேட்டர்ஸ் தான். அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கிலாந்து சைடும் இந்தியா சைடும் ஜோ ரூட்டு, விராட் கோலி, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது ஹையாக கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஏன்னா பொறுமையாக பாலுக்கு பால் ஆடுவாங்க, ரொம்ப அடிக்க போக மாட்டாங்க. ரொட்டேட்டிங் பேட்டர்ஸு ஒரு டெஸ்ட் லெவல் மாதிரி ஆடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பேசர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்பு விக்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட். ஸோ இந்த இடத்துல நான் 2 பேருமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன்ட்டு சொல்கிறேன். அக்சர் பட்டேலை தான் மெயினான ஒரு கீ பிளேயராக அவங்க மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்தியா கிளியராகவே தெரியுது அவர் தான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. சப்போஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ரிஷப் பந்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா 5 பவுலரு காம்பினேஷனில் போகலாம். 6வது பவுலர் தேவைப்பட்டால் யாராவது பவுல் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லாட்டி கேஎல் ராகுலை தூக்கிட்டு அந்த இடத்துல ரிஷப் பண்டுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஓடியில் மட்டும் கேஎல் ராகுலோட விக்கெட் கீப்பிங் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. ரிவ்யூவுமே தப்பாக கேட்டிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு கேட்ச், அதுக்கப்புறம் ஜோ ரூட்டு 30 ரன்லேயே அவுட்டுன்னு நினைக்கிறேன். அதையும் கேஎல் ராகுல் தான் ரிவ்யூ எடுக்க வேணான்னு சொல்லியிருப்பார். ஒரு நிறைய கீப்பிங் மிஸ்டேக் பண்ணார். பேட்டிங்குமே பயங்கர மோசமாக ஆடுறாரு. அவருக்கு அந்த பொசிஷன் செட் ஆகலை. அதே இடத்துல ரிஷப் பந்த் வந்தால் நல்லாவே ஹிட் பண்ணுவார். ஸோ அதனால் சப்போஸ் அக்சர் பட்டேல், ரிஷப் பந்த் 2 பேரும் ஆடினாங்கன்னா கேஎல் ராகுலை பெஞ்சில் வைப்பாங்க. ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜடேஜா, முகமது ஷமி பதிலாக ஹர்ஷித் ராணா இல்லாட்டி முகமது ஷமி, அஸ்தீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி இல்லை குல்தீப் யாதவ் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இப்போ பும்ரா வந்து ப்ளே பண்ணுவாரா சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது டவுட்டில் இருக்குது. அப்படி பும்ரா ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹர்ஷித் ராணாவை தான் எடுத்துகிட்டு போவாங்க. வருண் சக்கரவர்த்தியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது வருண் சக்கரவர்த்தியை T20 அடிக்க போய் தான் எல்லோரும் அவுட் ஆகிறாங்க. ஓடியில் அடிக்க போக மாட்டுறாங்க, ஈஸியாக ரொட்டேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்திக்கான வாய்ப்பு குறைவு. ஹர்ஷித் ராணா தான் எடுப்பாங்க. பிளேயிங் 11ல் மாற்றங்கள் நிறையாவே இருக்கலாம். ஸோ நான் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன். இதில் எப்படி வேணால் வந்து மாற்றங்கள் இருக்கலாம். சுக்மன் கில்லை பெஞ்சில் வச்சு ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ரிஷப் பந்துக்கு வாய்ப்பு தரலாம், அஸ்தீப் சிங்க்கு வாய்ப்பு தரலாம், பெஞ்சில் இருக்க எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு தரலாம். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயித்தாலும் தோற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு கான்செப்ட் போவாங்க. இங்கிலாந்து தரப்பில் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாரையுமே மாற்றி பார்த்துட்டாங்க. ஸோ ஆக்டிங்சனுக்கு பதிலாக ஜோஃப் ராஜர் உள்ளே வருவார். மார்க்வுட்டு, பிரெண்டன் கார்ஸுக்கு பதிலாக நம்ம எதிர்பார்த்தது தான். சாக்கி முகமது, அதுக்கப்புறம் ஆதில் ரஷீத், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிமி ஓவர்டனு, பட்லரு, ஹாரி ப்ரூக்கு, ஜோ ரூட்டு, பென் டக்கெட்டு, பிளிப்சார்ட் இதுதான் மோஸ்ட்லி பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஆன் டைமில் பிளேயிங் 11 வரப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பேட்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுனால லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அதிகபட்சமாக ஓவர்ஸ் போடுறாங்க. இந்த பவுலிங் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டெடியான பவுலிங் காம்பினேஷனே இல்லை இங்கிலாந்தில். அதனால் எல்லாமே பார்ட் டைம் மாதிரி இருக்கிறதுனால எப்படி லியாம் லிவிங்ஸ்டன் 6+5+ ஓவர்ஸ் வந்து வீசுகிறாரு. அதில் எப்படி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்லேயும் எப்படியாச்சும் ஒரு 20 ரன்னை வந்து கொண்டு வந்துடுறார். ஸோ மினிமமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டன் கிளியராகவே தெரியுது. ஏன்னா ஜிமி ஓவர்டன் ஆடினாலே லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அதிக ஓவர்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. பட்லரு அதுவும் இந்த விக்கெட்டு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அவங்க மொத்த காம்பினேஷனுமே 3 ஸ்பின்னர்ன்ற மாதிரி போகிறாங்க. அதில் முக்கியமான ஸ்பின்னர் லியாம் லிவிங்ஸ்டனும் ஆதில் ரஷீத்தும். ஜோ ரூட்டை சும்மா எப்போயாவது தேவைப்பட்டால் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் ஒரு 2 ஓவர் ஓட்டுறதுக்கு வேணால் கொடுக்குறாங்க. மெயினாக பார்க்குறது லியாம் லிவிங்ஸ்டன் லெக் ஸ்பின்னும் போடுவார், ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அதனால் லியாம் லிவிங்ஸ்டன் தான் கீ. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதேமாதிரி பட்லரு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கீ தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ எப்பயுமே நல்லா ஆடிருக்காரு 40 ரன்னுக்கு மேலே. அதே இது செகண்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த விக்கெட் டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக். இங்கிலாந்து வந்து கிளியராக வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா பென் டக்கெட்டு, பிளிப்சால்ட்டு, ஜோ ரூட்டு டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட எடுத்துக்கோங்க. பேட்டிங் கேட்டால் தெரிஞ்சிச்சுன்னா. ஆனால் இந்த விக்கெட் வந்து கண்டிப்பாக க்ளீன் பேட்டிங் கேட்டால் இருக்காது. மீடியம் பேசர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க, பேட்டர்ஸும் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகி ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி தான் போகும். ஈக்குவலாக டீம் எடுக்கிறது தான் வந்து கரெக்டு. இல்லை பிளிப்சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் குயிக்காக வந்து பேட்டை வீசுகிறாரு. பட் விக்கெட்டுன்றது கிடைக்கும். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும்
பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் ஃப்ளிப்சால்ட்டு ஈஸியாக பேட்டை வீசுறாரு, விக்கெட்டே ஆகலை, ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு தான் அவுட் ஆகிறாரு. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வரப்போ இவரோட கேமே வந்து மாறும். நல்லா ஹர்ஷ்தீப் சிங் வந்து பாலை உள்ளே கொண்டு வருவார். கொஞ்சம் ஃப்ளிப்சால்ட் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். சேசிங் தான் அவரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கேமாக இருக்கும். அதேமாதிரி பென்டக்கட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்பவுமே ஈஸியாக ஆடுறாரு. அதே பென்டக்கட் சேசிங் வரப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணால் கூட எடுத்துக்கோங்க. அதே சேசிங் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஜோ ரூட்டு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கீ பிளேயரு. ஒரு மேட்ச் நல்லா ஆடிட்டார்னா அடுத்த மேட்ச் எடுத்துகிட்டு போவார். ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக கஷ்டப்படுறது தெரியுது. ஜடேஜாவுக்கு பவுல் பண்ணப்போ 30 ரன்லேயே அவுட்டு. ஸோ ஜடேஜா தான் பவுல் பண்ணார்னு நினைக்கிறேன். கேஎல் ரிவ்யூ கேட்க வேணான்னு சொல்லிட்டாரு மேலே போகுதுன்னு. ஆனால் அது கிளியரான அவுட்டு. அதே மாதிரி கேட்சஸ் நிறையாவே மிஸ் பண்ணாங்க. முகமது ஷமியோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கேட்ச் வரப்போலாம் அவர் நின்றுட்டு பாலை பிச் பண்ணதுக்கப்புறம் எடுத்தார். அப்படி இல்லை லியாம் லிவிங்ஸ்டன் எப்போயோ அவுட் ஆகிருப்பார். ஜிமி வார்டனு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் ரெக்கார்டு ஃபுல்லாமே இப்போ ரீசெண்டாக எப்படி கொடுத்துட்ருக்காருன்னா, செகண்ட் பவுல் பண்ணி ஒரு 20-30 ஓவருக்கு மேலே வந்து பவுல் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணி எப்படி ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பேட்டிங் வந்தால் ஒரு 10 ரன் ஆடிடுறாரு. ஸோ அதையும் பார்க்கணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸுமே இங்கே ஜிமி வார்டனுக்கு இருக்கும். டபுள் ஆப்ஷன் கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாரி ப்ரூக்கு சேசிங்கில் ஒரு ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். சேசிங் டீசெண்டாக ஆடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கேமை டெவலப் பண்ணி கொண்டு போகாட்டியும் செகண்ட் பேட்டிங்கில் சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரம் கார்ட் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத் இந்த கிரௌண்டில் இருப்பார். லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஜோஃப்ராஜர் மினிமம் விக்கெட்ஸ் எடுத்துருவார். அதேமாதிரி சேஃபஸ்ட்டு பிக்ஸ் இவங்க 2 பேரும். இதில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பென்டக்கட்டு, செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளிப்சால்ட்னு கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாரி ப்ரூக்கு செகண்ட் பேட் பண்ணால் எடுங்க. பட்லர் சேசிங்கில் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு. க்ளீன் பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தால் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பட்லரை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும் பிக் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த 11 ப்ளே பண்ணால் டெத்தில் இவங்க 2 பேர் தான் போடுவாங்க. கொஞ்சம் முன்னாடியே மார்க் விட்டால் முடிக்கலாம். சாக்கி மாபுதும் முன்னாடியே முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மிடில் ஓவர்ஸில் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பவுல் பண்ணலாம். சேம் உங்களுக்கு இந்த தரப்பில் ரோஹித் சர்மாவோட கெஸ்ஸிங் ஒரு 10 பால் 15 பாலில் ஒரு 30 ரன் அடித்தா கூட அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஜோஃப்ராஜர் வந்தார்னா. ஸோ ஜிஎல்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சுக்மன் கில் கன்சிஸ்டண்ட்டாக ஆகிறாரு. அவரோட ஃபேவரட் கிரவுண்டு கூட இது. அகமதாபாத்னாலே ஃப்ளாட் ட்ராக்கு பயங்கர ரன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பார். கேட்ச் பிடிக்கிற பொசிஷன்லையுமே சுக்மன் கில் தான் நிற்கிறாரு. அதுலேயும் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ சுக்மன் கில் ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட்டு விராட் கோலி சேசிங்கில் நல்ல பிளேயர். கொஞ்சம் மாற்றி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் சேசிங்கில் பெட்டரான ஒரு பிளேயரு. அதை கன்சிஸ்டண்ட்டாக காமிக்கிறார். பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் குயிக்காக அடிக்க போய் விக்கெட் விடுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சப்போஸ் இவங்க 2 பேரும் ஆடலை, யாராவது ஒரு ஆள் தான் ஆடுறாங்க, அக்ஷர் பட்டேல் ஆடுறாரு அப்படின்னா அக்ஷர் பட்டேலை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்குறது தான் சேஃபு. ஏன்னா 7 ஓவர் போட்டுறாரு. எப்படி பேட்டிங் சான்ஸ் வந்தாலும் ஆடிடுறாரு கண்டிப்பாக. ஹர்திக் பாண்டியாவுக்கு நம்ம எப்போயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் T20யில் கொடுப்போம். இப்போ அக்ஷர் பட்டேலுக்கு ODIயில் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஜடேஜா மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அது காரணம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் ஜடேஜா அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுப்பார். அதை ஷோவும் பண்ணுறாரு. முகமது ஷமி இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விக்கெட் எடுக்க மாட்டுறாருன்னு ஃபீல் ஆச்சுன்னா செகண்ட் பவுல் பண்ணார்னா கூட கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷ்தீப் சிங் ஆடுவாரா இல்லை ஹர்ஷித் ராணாவை பார்த்துக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ ட்ராப் பண்ணால் கூட செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எடுத்துக்கோங்க. இந்தியா ஒரு 350-400 ரன்லாம் செட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வருணை வந்து அடிக்க போகணும், அப்போ வருண் வந்து T20 ஃபார்மேட் மாதிரி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அந்த காம்பினேஷன் நீங்கள் வச்சிங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் எடுத்து யாருக்கா கேப்டனாக கொடுங்க. அக்ஷர் பட்டேலுக்கு கூட கொடுங்க, பேட்டிங் வருவார். அப்புறம் செகண்ட் பவுல் பண்ணுறோம் வருண் சக்கரவர்த்தி கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன்னா இவங்க 3 பேர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனு. ஜோ ரூட்டை சிங்கிள் ஆப்ஷனாக தான் பார்க்கணும். அவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறது இல்லை. ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனா ஹாரி ப்ரூக்கை சேசிங்கில் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பென்டக்கட்டை ட்ரை பண்ணிக்கோங்க. ஆதில் ரஷீத் வந்து ட்ரம் கார்ட் பிக்கு. சேம் இந்தியா தரப்பில் உங்களுக்கு ஜிஎல் கேப்டனா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட்டு பிளேயர்னா அக்ஷர் பட்டேல் ஆடுவார்னு தான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரில் யாராவது ஓரளவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் கொடுங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி மினிமம் பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம். சுக்மன் கில்லை ஏன் நான் சொல்லலைன்னா கடைசியாக ODI ஃபார்மேட் இந்த கிரவுண்டில் ஆடுறப்போ கொஞ்சம் குயிக்காகவே அவுட் ஆனார். அதை யோசித்து நான் வந்து சொல்லாமல் இருக்கேன். பட் இந்த ரீசன்ட் ஃபார்ம் வந்து
வைஸ் கேப்டன் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே ஆடிட்டு தான் இருக்கார். மிடில் ஓவர்ஸில் இப்படியும் 3 ஸ்பின்னரை வச்சு தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. டெத்து அப்படிலாம் எதுவும் பார்க்காம முகமது ஷமி கூட 6 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இன்னும் ரிதம் வராதனால மேபி ஹர்ஷ்தீப் சிங் ஆடினா ஃபுல் கோட்டாவை முடிக்கலாம். அதுமாதிரி இங்கிலாந்து தரப்புலேயும் சேம் அதான். லியாம் லிவிங்ஸ்டன் ஆதர் ரஷீத் நிறைய ஓவர்ஸ் போட்டுறாங்க. ஜிமி ஓட்டன் டெத்தில் போடலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தால் கண்டிப்பாக 10 ஓவர் பவுல் பண்ணுவார். அவரும் டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். ஏதாவது 1 ஓவர் 2 ஓவர் தேவைப்பட்டால் ஜோ ரூட்டை பவுல் பண்ண வைப்பாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் T20 ஃபார்மேட் முடிஞ்சிச்சு மென்ஸில். இதுக்கப்புறம் நமக்கு IPL தான். அடுத்து வரது ஃபுல்லாமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சீரீஸு ஓடிஐ சீரீஸஸ் தான் நடக்குது. அதனால் ஓடிஐக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணணும். பொறுமையும் நம்ம வந்து இருக்கணும். கிட்டத்தட்ட 50 ஓவர் முடிய ஒரு நாள் ஆயிரும். அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு இதாக நமக்கு WPL உமன்ஸ் IPL ஸ்டார்ட் ஆகுது 14ஆம் தேதி. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது T20 தான். ஈவினிங் நம்ம வந்து போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டீம் தான் எடுப்பாங்க. நம்ம லக்கு கரெக்டான ஒரு கேப்டன் ஒரு ட்ரம் கார்டு பிக் எடுத்தாலே போதும் WPLல. பட் ஓடிஐ ஃபார்மேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியலாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபேண்டசியில் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக T20 தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் ஃபேண்டசியில். ஸோ திடீர்னு ஓடிஐவாக ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் நல்ல ஒரு குவாலிட்டியானது. ஒரு 100 அடித்த பிளேயரை நம்ம எடுக்காமல் இருந்தால் கூட வேறு மாதிரி கால்குலேஷன் பண்ணி கேப்டன் ரிஸ்க்காக போட்டு வேறு ஒரு பிளேயரை ரிஸ்க்காக எடுத்திருந்தால் கூட நம்ம வின் பண்ண முடியும். அதுதான் ஓடிஐ ஃபார்மேட்டு. இதே T20யில் ஒரு 100 அடிச்சிட்டார் அப்படின்னா நம்ம அவர் எடுக்காம விட்டால் அந்த ஜெயிக்கவே முடியாது. அதான் T20 ஃபார்மேட். மேபி இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து மாறின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. மாற்றினா தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஒரு பேட்டர் வந்து 3 6 அடிச்சிட்டாலே அது எங்கேயோ கொண்டு போயிடுது. அவரை கேப்டனாக கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயோ பாயிண்ட்ஸ் போயிடுது. கண்டிப்பாக மாற்றணும். எனக்கு கிடைச்ச தகவல் படி நிறையா பேர் வந்து மாற்றணும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாயிண்ட் சிஸ்டத்தை. ஏன்னா அவங்க பண்ணுறதுனால மற்ற ஆப்ஸும் அதை பார்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது. மாற்றிட்டாங்கன்னா நல்லது. அப்படி மாற்றலைன்னா எல்லா ஆப்புமே மொத்தமாக மாற்றிடுவாங்க பாயிண்ட் சிஸ்டத்தை. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்றதை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போன மேட்ச் தெரியும் எல்லாத்துக்கும். ரோஹித் சர்மா சரியான இன்னிங்ஸு, சுக்மன் கில் சரியான இன்னிங்ஸு, ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, அக்ஷர் பட்டேல் கேமை முடிச்சு கொடுத்தாரு. பவுலிங்கில் சொல்கிற அளவுக்கு யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. ஜடேஜா மட்டும்தான் வந்து 2 மேட்சாக தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்க தரப்பில் பென்டகட் 2 மேட்சுமே பேட்டிங் சூப்பராக ஆடிருக்காரு. பிளிப்சால்ட் ஆவரேஜ். பட் ஏன்னா விக்கெட் கீப்பிங் இருக்கிறனால அவருக்கு பேக்கப் பாயிண்ட் கிடைக்குது. அது ஜோ ரூட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். பட்லர் டீசெண்டான ஒரு இன்னிங்ஸ். ஜிமி ஓட்டன் செகண்ட் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தார். லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் ரெண்டுலேயுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவங்க பவுலர்ஸ் வந்து சொதப்பினாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை உள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் மாறும். விக்கெட்டு நியூட்ரலான ட்ராக்கு தான். க்ளீன் பேட்டிங் ட்ராக்கெல்லாம் இருக்காது. அதை